பாரென்ற தேருக்குள்ளூர் கோலங்கள் தேர்யார் சொந்தம் ஆனால் தான் என்ன சொல் மழை காற்று மான் குட்டி போலே. தளபதி விஜயுடைய ரசிகர்களுக்கு மத்தியில இந்த காணொளி பியூர் கூஸ்பம்ஸ். தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்க நான் வரேன் அப்படின்ற டயலாக் பேக்ரவுண்ட்ல போட்டு கொள்கை தலைவர்களுடைய சிலையை ரிவீல் பண்ண இந்த காட்சிகள் சாரே கொலமாசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இணையத்துல சம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்கள் இவர் தான் அப்படின்னு ஏற்கனவே அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமா கட்சி அலுவலகத்துல 5 தலைவர்களுடைய சிலையை நிறுவி இருந்தாரு. அவங்களுடைய சிலையை நிறுவி அந்த ரெட் கலர் கர்ட்டனை தூக்கி இப்படி போட்ட பிறகு அவங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது பியூர் கூஸ் பம்ப்ஸ்னு அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. அந்த சிலையை நிறுவும் போது என்ன நடந்தது, எப்படி அந்த சிலையை உருவாக்குனாங்க, எப்படி அந்த சிலையை எடுத்துட்டு வந்து இங்க அமைச்சாங்கன்றத 3D கல்ச்சர் ஆர்டிகல்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. தந்தை பெரியார், பெரும் தலைவர் காமராஜர், சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள்னு 5 பெரும் தலைவர்களுடைய சிலையை நிறுவனாங்க. அந்த நிறுவும் போது அந்த சிலையை எப்படி உருவாக்குனாங்கன்ற BTS காட்சிகள் இப்ப பதிவிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த காட்சிகள் பயங்கர வைரலாவும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இந்த ஸ்டாச்சுவை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடி போய் அவர் காலில் விழும்போது தம்பி காலில் எல்லாம் விழக்கூடாது, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அழகா மேல தூக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஆய் சொல்றாரு. எல்லாரும் வெல்கம் பண்ணிட்ட பிறகு ரெட் கலர்ல ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கக்கூடிய 5 கொள்கை தலைவர்களுடைய சிலையை கொடியேத்தின பிறகு ரிவீல் பண்ணாரு. இந்த காணொலியை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.